இந்தியாவுக்கு ஆபத்தா? வங்கதேச எல்லையில் நடக்கும் அந்த பயங்கர சதி. ஷேக் ஹசீனா உடைத்த உண்மை. நம்ம நாட்டுக்கு எதிரா அங்க ஒரு பெரிய கும்பல் தயாராகுது. அடுத்த 50 செகண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வங்கதேசத்துல இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்திய தூதரகங்கள் தாக்கப்படுது. சிறுபான்மையினர் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. ஆனா இது தானா நடக்கிற போராட்டம் இல்லையா? முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற யூனுஸ் அரசாங்கம் தான் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பாக்குது அப்படின்னு வெடிகுண்ட வீசியிருக்காங்க. சிறையில இருந்த பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்குது. இந்திய எதிர்ப்பு தான் இப்போ அங்க இருக்கிற தற்காலிக அரசுக்கு ஒரே வேலையா போச்சு. நம்ம தமிழகத்துல இருந்து அங்க வேலைக்கு போனவங்க, அங்க இருக்கிற நம்ம உறவினர்களுக்கு இதனால பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர் நாட்டை எப்படி குட்டிச்சுவர் ஆக்குறாருன்னு பாருங்கன்னு ஹசீனா கொந்தளிக்கிறாங்க. சமீபத்துல ஒரு மாணவர் தலைவர் கொல்லப்பட அதுக்கு காரணம் இந்தியாதான்னு அபாண்டமா பழி போடுறாங்க. அவாமி லீக் கட்சி இல்லாம அங்க தேர்தல் நடத்த பிளான் பண்றாங்க. இது ஜனநாயகமா இல்ல முடிசூட்டு விழாவா? நாங்க மீண்டும் வருவோம், அப்போ இந்த கொள்கைகளெல்லாம் மாறும்னு ஹசீனா சவால் விட்டுருக்காங்க. இந்திய தூதரகத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மக்களோட கதி யோசிச்சு பாருங்க. அண்டை நாட்டுல நடக்கிற இந்த கலவரம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். பிப்ரவரி மாசம் அங்க தேர்தல் நடக்க போகுது. அதுவரைக்கும் நிலைமை இன்னும் மோசமாக வாய்ப்பிருக்கு. ஷேக் ஹசீனா சொல்ற மாதிரி இது திட்டமிட்ட சதியா இல்ல மக்கள் போராட்டமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மை தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.